ஜாழ்ப்பாணத்திலே அதீத போதை பாவனை காரணமாக இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை தவிர அது தொடர்பான பல பின்னணி தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக சட்டவிரோத மதுபான பிரச்சனை காரணமாக மூவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதை தவிர விடுதியில் தங்கியிருந்த மூவர் வாயுவை சுவாசித்ததினால் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஒரு பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட போது 3 வானூர்திகளை பயன்படுத்தியதாக ஒரு காணொளி வெளியாகியிருந்தது. அதன் உண்மைத்தன்மை என்ன? இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தொடர்ந்து செய்திகளுக்குள் செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் அதீத போதை காரணமாக இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞனே நேற்றைய தினம், அதாவது 2ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞன் சிறு குற்றங்களில் ஈடுபட்ட நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான பின்னணியில் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னராக அவரது நண்பர்களுடன் இணைந்து அவர் போதையை நுகர்ந்திருக்கின்றார். இவ்வாறு போதையை நுகர்ந்த நிலையில் திடீரென அவருக்கு சுகையினம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். இவ்வாறு சேர்க்கப்பட்ட இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் அதீத போதை பாவனையே குறித்த இளைஞனின் மரணத்திற்கு காரணம் என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை தவிர கடந்த 2 வருடங்களில் வெளியான செய்திகளை எடுத்துக்கொண்டால் 3 இளைஞர்கள் இவ்வாறு அதீத போதை காரணமாக உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிருந்தது. அதனை தாண்டியும் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் செய்திகளின் அடிப்படையில் 3 பேர் உயிரிழந்ததை என்னாலே உறுதி செய்ய முடியும். இவ்வாறான பின்னணியில் தான் தற்பொழுது ஒரு இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார். ஆகவே போதை பாவனை என்பது தற்பொழுது அதிக அளவிலே இருக்கின்றது. யாழ்ப்பாணம் உட்பட இலங்கை முழுவதும் இவ்வாறு போதை பாவனை அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் கொழும்பிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அப்போது அவர் கூறிய விடயம், கடந்த மாதம், அதாவது 2025ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து 1ஆம் மாதம் 31ஆம் திகதிக்கு இடையிலே 5000 பேர் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்தார்கள், விற்பனையில் ஈடுபட்டார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். அதாவது போலீசார் இவர்களை எல்லாம் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார். அதை தாண்டி அந்த 5000 பேரும் ஹெரோயின், ஐஸ், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்தார்கள் அல்லது நுகர்ந்தார்கள் அல்லது விற்பனை செய்தார்கள் என்ற அடிப்படையிலே இவ்வாறு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆகவே ஒரு மாதத்தில் மாத்திரமே இவ்வாறு 5000 பேர் இந்த போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சொன்னால் இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்படாமல் இருப்பார்கள்? ஆகவே இவ்வாறு பல்லாயிரக்கணக்கானோர் இன்று இந்த போதைப் பொருள் விற்பனைகளிலும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதும் என இருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக சிறப்பு சட்டம் ஒன்று கொண்டு வந்து இவர்களையெல்லாம் அடக்காவிட்டால் இந்த நாடு தப்பிப்பது பெரும் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்பதுதான் பல சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக அம்பலாந்தோட்டை மாமடல எனப்படுகின்ற பகுதியிலே சட்டவிரோத மதுபானம் தொடர்பான தகராறில் மூவர் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் 6 பேர் கொண்ட கும்பல் இவ்வாறு மூவர் மீது கூறிய ஆயுதத்தினால் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக படுகாயமடைந்த நபர்கள் அம்பலாந்தோட்டை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர இவ்வாறு கொலை செய்யப்பட்ட மூவரின் கழுத்திலும் வாயிலும் வெட்டுக்காயங்கள் இருப்பதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அம்பலாந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த மூவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அதை தவிர அந்த பகுதியில் வைத்து 6 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும்
சட்டவிரோத மதுபானம் தொடர்பாக ஏற்பட்டு வந்த மோதல் அல்லது முன்வகையே இந்த கொலை சம்பவத்திற்கு காரணம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அது தவிர இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக, கொள்ளுப்பட்டியில் தங்கியிருந்த மூவர் திடீர் சுகையினம் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் 24 வயதுடைய பிரித்தானிய பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி கொள்ளுப்பட்டிய பகுதியில் இருக்கின்ற விடுதி ஒன்றில் 3வது மாடியில் ஒரு அறை எடுத்து ஜெர்மனியைச் சேர்ந்த தம்பதியினரும் அதேவேளை பிரித்தானியாவைச் சேர்ந்த 24 வயதுடைய பெண்ணும் அங்கு தங்கியிருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி திடீரென மூவருக்கும் சுகையினம் ஏற்பட்டு அவர்களது உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்படும் நிலையில் பிரித்தானிய பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் 27 வயதுடைய ஜெர்மனிய பெண்ணின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் குறித்த விடுதிக்கு சென்று விடுதி உரிமையாளரின் வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் இது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குறித்த விடுதிக்கு சென்று இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதில் அந்த விடுதியில் பூச்சிகளை விரட்டுவதற்காக வாயு பயன்படுத்தப்பட்டதாகவும் இவ்வாறு குறித்த வாயுவை பயன்படுத்தினால் 72 மணித்தியாலங்கள் அந்த அறை மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு விடுதி நிர்வாகத்தினரால் அந்த அறை மூடப்பட்டிருந்த போதும் அதனை இந்த மூவரும், அதாவது உயிரிழந்த பெண்ணும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்ற இருவரும் அதனை சுவாசித்ததனாலேயே இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை அந்த விடுதியில் இருந்த 18 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி வேறு விடுதிகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு சென்ற அனுரகுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமை தாங்கி நடாத்தியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தையிட்டி விகாரை, யாழ் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வள பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. அது தவிர போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பாக, அதாவது மோசமான நடவடிக்கைகள் தொடர்பாக, மக்களின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. இவ்வாறான நிலையில் அந்த கூட்டம் முடிவடைந்ததும் மாவை சேனாதி ராஜாவின் இல்லத்திற்கு சென்று மாவை சேனாதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். வல்வெட்டித்துறைக்கு சென்று மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டார். அது தவிர யாழ்ப்பாணத்தின் பல இடங்களுக்கும் அவர் சென்றிருந்தார். இவ்வாறு அனுரவின் பயணத்தின் போது அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, சந்திரசேகர் உள்ளிட்டவர்களும் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஜேவிபியை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர் யாழ்ப்பாண விஜயத்தின் போது மக்கள் சந்திப்புகளில் ஈடுபடுகின்ற போது வானூர்திகளை பயன்படுத்தினார் என்று 3 வானூர்திகளின் வீடியோ காட்சிகளும், அதேவேளை கடந்த காலங்களில் முன்னாள் ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்த போது அவர்கள் தொடர்பாக அனுர விமர்சித்த ஆடியோவையும் சேர்த்து ஒரு வீடியோ ஒன்று பகிரப்பட்டிருந்தது. அதாவது கடந்த காலத்தில் அனுரகுமார் திஸ்ஸநாயக்க அவர்கள் இந்த ஜனாதிபதிகள் ஏன் வானூர்திகளை பயன்படுத்த வேண்டும், இவ்வாறு பயன்படுத்துவதால் மக்களின் பணம் விரயம் செய்யப்படுவதாக கூறியிருந்தார். அந்த ஆடியோவையும் 3 வானூர்திகள் பறக்கின்ற வீடியோவும் சேர்த்து இவ்வாறு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில் அது தொடர்பாக தற்பொழுது விமானப்படை மற்றும் இராணுவத்தினர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் குறித்த 3 வானூர்திகளும் அந்த வானூர்தி வகைகள் சாதாரணமாக பயன்படுத்தப்படுவதில்லை என்றும் சுதந்திர தினத்திற்கே அதை நாங்கள் பயன்படுத்த போவதில்லை என்றும் அந்த காட்சி இலங்கையில் எடுக்கப்பட்டதா அல்லது வெளிநாட்டில் எடுக்கப்பட்டதா என்பது தொடர்பாக ஆய்வு செய்து வருவதாகவும் அனுரகுமார் திஸ்ஸநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த போது அவர் மக்கள் சந்திப்பில் ஈடுபடுகின்ற போது அவரது உத்தியோகபூர்வ வாகனமே பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அது தவிர அந்த வானூர்தி வகைகள் சாதாரணமாகவே ஜனாதிபதிகள் செல்லுகின்ற போது பயன்படுத்தப்படுகின்ற வானூர்திகள் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக தற்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.